முகவரி நேயர்களுக்கு வணக்கம். 18வது மக்களவை தேர்தல் தேதி நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு வாரமே இருக்கிறது முதல் கட்ட தேர்தல் தேதி. இந்த நிலையில கள நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது? யாருக்கு சாதகமாக இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் களத்தில் நிலவரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நாடு முழுவதும் ஒரு தேர்தல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் என்பவர் ஒரு கருத்தை இப்போது வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருப்பது 370 எல்லாம் பிஜேபியால பிடிக்க முடியாது, 300 பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதாவது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை இவர்கள் எல்லாம் சேர்ந்த எடுத்த ஒரு கருத்து கணிப்பு 230 தொகுதிக்கு மேல் பிஜேபி வெற்றி பெற முடியாது என்று ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள் ரகசியமாக. அந்த கருத்து கணிப்பு தவிர்த்துட்டு இப்போது பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதிப்பு, பெரிய கஷ்டம் வந்து இருக்கிறது. அதாவது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த உளவுத்துறை, ஆர்எஸ்எஸ் இவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு 230க்கு மேல் பிஜேபியால் எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த நிலையில பிஜேபி அரண்டு போய்விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்போது பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு தேர்தல் நிபுணரை இறக்கி இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் தென் மாநிலங்களில், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரளவு இந்த முறை பிஜேபி பிடிக்கும், தொகுதிகளை கைப்பற்றும் என்று ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இதிலிருந்து அவர் எந்த விதமான சர்வேவும் எடுக்காமல், எந்த விதமான மக்களிடம் போய் சேர்ந்து அவர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணாம ஒரு கருத்தை அவர் எடுத்து, அந்த கருத்தை இப்போது பிஜேபியினுடைய நிர்பந்தத்தால் அந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அவர் மிகப்பெரிய ஒரு வல்லுநர் தான், அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. 2004 முத அவர் பிஜேபிக்காக வேலை செஞ்சாரு. வேலை செஞ்சு அங்க பிஜேபி ஆட்சியை பிடிச்சது. அதற்கு அடுத்தது அவர் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு வேலை செஞ்சாரு. அங்கே மம்தா பானர்ஜி ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாருக்காக அவர் வேலை செஞ்சாரு. அங்கும் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றாரு. கடைசியா திமுகவுக்கு அவர் தேர்தல் ஆலோசகராக வேலை பார்த்தார். திமுகவும் வெற்றி பெற்றது. இடையில் அவர் தன்னுடைய இதற்கு மேல் ஐபேக் நிறுவனம் யாரிடமும் வேலைக்கு சேராது என்று அவர் முடிவெடுத்து விட்டார். ஒரு இடையில காங்கிரஸ் கட்சியில் ஜாயின் பண்ண போறதா சொன்னாங்க. அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. காங்கிரஸ் கட்சி அவர் கைப்பற்றுவதற்கான பிளான் வகுத்து வச்சிருக்கிறார். அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும், அது ஒரு சப்ஜெக்ட், தனியா பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஆனால் அவர் இப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆல் இந்தியா அளவுல 300 சீட்டு பிடிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அது எந்த அளவுக்கு சரியானது அப்படின்னு பார்த்தா, கள நிலவரம் மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது பிஜேபிக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகிலேஷ் யாதவ் தலைமையில் இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து மிக அற்புதமான வேலைகள்ல, திட்டங்கள்ல செயல்படுத்தி வராங்க. அதாவது ஒரு நல்ல பிரச்சார யுக்தியை கையாண்டு அங்க வெற்றி வாய்ப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர் நேற்று ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த தேர்தல் அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடை முறையாக அமுல்படுத்தப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறார். அதனால் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. அங்க நல்ல வெற்றி வாய்ப்பை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி பீகார்லயும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, தேஜஸ் யாதவ் தலைமையில காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்குது. அங்கேயும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பேரணி நடத்தினாரு. கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு பேரணி நடத்தினாரு. அந்த பேரணியில லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறாங்க. அங்கும் இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமான நிலை இருக்கிறது என்று வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில பிரசாந்த் கிஷோர் ஒரு தொழில்முறை தேர்தல் ஆலோசகர், அது நமக்கு மாற்றுகளுக்கு கருத்து கிடையாது, சிறந்த ஆலோசகர் தான். ஆனால் அவர் பிஜேபியின் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தற்போது ஒரு கருத்தை வெளியிட்டு அவர் மாட்டிக்கொண்டார். அதாவது தென் மாநிலங்கள்ல கணிசமான தொகுதிகளை பிஜேபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கு தான் மிகப்பெரிய செல்வாக்கு. இங்க பாரதிய ஜனதா கட்சியோ
பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்த கூட்டணியோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது வந்து செல்லா காசு. அதாவது நீங்க இந்த தேர்தலில் அவங்க ஒரு 8 to 12% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னாவே மிகப்பெரிய சாதனையாளர்கள், சக்தி வாய்ந்தவர்கள். நீங்க உதாரணத்துக்கு நான் ஒரு தொகுதியை சொல்றேன். கோவை நாடாளுமன்ற தொகுதியில அந்த கட்சியினுடைய பிஜேபியினுடைய மாநில தலைவர் போட்டியிடுகிறார், அண்ணாமலை. ஆனா அங்க என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, விடுதலை சிறுத்தை, 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில, திமுக தலைமையில கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அங்க நடராஜன் என்பவர் போட்டியிட்டார். ஏறத்தாழ 46% ஓட்டு அங்க இந்த கூட்டணிக்கு கிடைச்சது. அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, வாசன் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி என்று இந்த கட்சியெல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாங்க. அப்ப அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில், கோவை நாடாளுமன்ற தொகுதிகளில் 31% ஓட்டு தான் வாங்கினாங்க. இன்னைக்கு அந்த கூட்டணியில அதிமுக இல்லை, அதிமுக தனித்து களமாடுகிறது. அப்படி என்றால் இப்ப அந்த பிஜேபிக்கு என்ன ஓட் பேங்க் கிடைக்கும்? குறைந்தபட்சம் ரொம்ப ரொம்ப அவர்கள் என்னதான் அதிகபட்சமான ஒர்க் பண்ணாலும், மத்திய அரசாங்கம் வந்து மோடி வந்து ரோட் ஷோ நடத்தினாலும், அது என்னென்ன பிலிம் படம்லாம் காட்டினாலும் ஏறத்தாழ ஒரு 8% ஒரு 10% ஓட் பேங்க் அவங்களால வாங்க முடியும். அதை தாண்டி அங்க ஒண்ணுமே வாங்க முடியாது. இப்ப திமுகவுக்கு அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருந்த அந்த கூட்டணி இருக்கிறது. 2வது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அங்க களத்தில் இறங்கி அந்த வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்காக போராடி வருகிறார். 1. 3வது அங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசனுடைய ஆதரவு. கமலஹாசன் கடந்த தேர்தலில் 11% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருடைய 11%, 46% சேர்த்தா 57% ஓட் பேங்க் திமுக கூட்டணியில் இருக்கிறது. அப்படி என்றால் கோவை தொகுதியில யார் வெற்றி பெறுவார்கள்? 57% ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய திமுக கூட்டணியா, 31% ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய அதிமுகவா, அல்லது அதிமுக கூட்டணியில் இல்லாம தனியா ஒரு சின்ன ஜாதி கட்சியினுடைய கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அண்ணாமலையா? அங்க யார் வெற்றி பெறுவார்கள்? நிச்சயமாக கோவை நாடாளுமன்ற தொகுதியில திமுக கூட்டணி, திமுக வேட்பாளர் அமோகமாக வெற்றி பெறுவார். இது கோவையில் இருக்கக்கூடிய நிலவரம், குறைந்தபட்ச நிலவரம். ஆனா வெளியில பேசும்போது அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதிமுக தான் திமுகவுக்கு டஃப் கொடுக்கிறது. அதாவது எதிரி இடத்துல களத்துல ரொம்ப போராட்டத்தை சந்திக்கக்கூடியது அதிமுக தான் சந்திச்சுட்டு இருக்குது ஒழிய அங்க காணவே இல்லை, அட்ரஸே இல்லை அண்ணாமலை. அதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதியுடைய நிலவரம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் குமரகுரு, அவரை எதிர்த்து திமுக சார்பில் மலையரசு போட்டி போடுறாரு. ஆனா அங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குமரகுருவுக்கு செல்வாக்கு அதிகம். குமரகுரு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு பகுதி. இன்னொன்னு அந்த பகுதி முழுக்க, மாவட்டம் முழுக்க ஒரு நல்ல பரிச்சயமானவர். குறிப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்றது அதிமுகவுக்கு செல்வாக்குள்ள ஒரு மாவட்டம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாவட்டத்துல மலையரசுன்றவர் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மேல யாருக்கும் தெரியாதவரா இருக்காரு. அதாவது கட்சிக்காரர்களுக்குள்ள இவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தியில அந்த பகுதியில் இருக்காங்க. இந்த நிலையில இப்படிதான் உங்க அதிமுக அப்படின்றது திமுகவுக்கும் தான் கடுமையான போட்டி 4 தடவை இருந்து வருகிறது. அந்த போட்டி இப்போ ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் இந்த பகுதியெல்லாம் அதிமுகவுடைய அந்த கொங்கு மண்டலம் சொல்லக்கூடிய அந்த பகுதியெல்லாம் அதிமுகவுடைய டாமினேஷன், அதாவது அதிமுகவுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் கள நிலவரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது வெற்றியாகுமா, வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு போகுமா என்பது தெரியவில்லை. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்தினாருன்னா, அந்த மீட்டிங்ல எவ்வளவு கூட்டம் கூடுறாங்களோ அந்த கூட்டம் கொஞ்சமும் குறைவில்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கும் வருகிறது என்பதை திமுக மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு அதிமுகவினுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். அதாவது இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த உடனே இன்னைக்கு அவர்கள் சோர்வு அடைந்து இருந்த, சின்ன எந்த பக்கம் போகும், யார் கட்சிக்கு பொதுச் செயலாளர் வருவாங்க அப்படின்ற குழப்பமான சூழ்நிலை கடந்த 3 ஆண்டுகளாக இருந்த அந்த தொண்டர்கள் ஒரு வழியாக கட்சி, சின்னம், தலைவர் எல்லாம் எடப்பாடி கைக்கு வந்த பின்னாடி
எடப்பாடியார் கை இன்னைக்கு ஓங்கி நிற்கிற பின்னாடி அந்த தொண்டர்கள் அனைவருமே ஏக மனதோட உற்சாகமாக இருக்கிறார்கள். ரொம்ப உற்சாகமாக வேலை செய்து வருகிறார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அனைத்து மசூதிக்குள்ளும் இன்னைக்கு ரம்ஜான் நாள், அனைத்து மசூதிக்குள்ளும் அதிமுக தொண்டர்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவினர் ஆளே இல்லை. என்ன மிதப்பு, நமக்கு சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர் நமக்கு வாக்களித்து விடுவார்கள், சாதி ரீதிய சிறுபான்மையினர் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற எண்ணம் திமுகவினர் மத்தியில் இருக்கிறது. அதனால் அவர்கள் பிரச்சாரம் எங்கேயும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அதிமுகவினர் இன்று பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி ஒரு 10 தொகுதியில் இருந்து வருகிறது. கடுமையான போட்டி. அவர்கள் முழுமையாக ஜெயிக்க முடியாத. ஆனால் திமுக நன்றாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5, 6, 7, 10 ஏது ஒரு தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றாலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாஷ் அவுட் ஆயிடும். அதுல திமுக காரர்கள் கவனமாக இருந்து பணியாற்ற வேண்டும். இந்த தேர்தலில் இல்லைன்னா இந்த தேர்தலே தனியா நிக்கிற அதிமுக 33 தொகுதிகளில் தனியா நிக்குது. தேமுதிக ஒரு 1.5% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியை கூட்டணியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதிமுக தனித்து நின்று களமாடுகிறது. அப்படி என்றால் அவருடைய ஓட் பேங்க் சாதாரணமானது கிடையாது. அவர்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம். திமுகவினர் கூட்டணி பலம் இருக்கிறது, நமக்கு அதிகார பலம் இருக்கிறது என்ற மெதப்பில் நீங்கள் அதிமுகவை குறைச்சி மதிப்பிட்டீர்கள் என்றால் நீங்கள் தான் படுதோல்வியை சந்திப்பீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், இந்த தேர்தல் உங்களுடைய அதிகார பலத்தால் நீங்கள் ஒரு 30, 32, 33 சீட்டுகளை பிடித்தீர்கள் என்றால் ஒரு சீட்டு நீங்கள் தோல்வி அடைந்தாலும் சரிதான். வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 திமுகவிற்கு அது ஒரு பெரிய பாடமாக இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, மக்கள் இந்த தேர்தலை முழுக்க 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 மாநில கட்சி செய்த தவறையே சுட்டிக்காட்டி கொண்டு மாநில கட்சிக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அந்த தவறு, தயவு செய்து சொல்றேன், இந்த மனநிலை மாநில கட்சிக்கு நீங்க எந்த விதமான சூழலை உருவாக்கினாலும் சரிதான், எந்த விதமான அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் இருந்தாலும் சரிதான், இந்த தேர்தல் டெல்லியில் யார் ஆள வேண்டும், டெல்லியில் யார் ஆளவே கூடாது என்பதற்கான தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் வெறும் ஸ்டாலின் சரியில்லை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சரியில்லை, எம்எல்ஏக்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு மேல குற்றச்சாட்டை சுமத்திக்கிட்டு நீங்க கோட்டை விட்டுறாதீங்க. நாளைக்கு இந்த தேர்தலில் நீங்க கோட்டை விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கும், ஆனா அந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்காது, அந்த நாட்டுல சுதந்திரம் இருக்காது. நாம எல்லாம் ஒரு மன்னர் ஆட்சியின் கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களாக நிற்போம். அதனால கவனத்தில் கொண்டு இந்த தேர்தலை எக்காரணத்தை முன்னிட்டோம் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றே தீர வேண்டும். நன்றி, வணக்கம்.